ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நல்லா சூப்பராக காரசாரமாக ஒரு கட்லெட் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி ஓட்ஸ் வச்சுட்டு கட்லெட் பண்ணலாம் வாங்க. இதுக்கு வந்து பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நானும் என் சிஸ்டர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஊர்லேருந்து சிஸ்டர் வந்திருக்காங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது. பசங்களும் ஸ்கூல் போயிருக்காங்க, வந்துடுவாங்க. பசங்களுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம், ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கலாங்க. ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வெஜிடபிள் வந்து வீட்டில் இருக்கோ, என்ன விருப்பமோ நம்ம அதை வந்து சேர்த்துட்டு பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க ஓட்ஸ் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட பார்த்திங்கன்னா காஃபிக்கு வந்துட்டு பாலும் காய வச்சிட்டோம். பால் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து பாலும் காய வச்சிட்டேன் நான். பவுலில் வந்துட்டு ஓட்ஸ் பவுடரை சேர்த்துட்டு இதோட இஞ்சி வந்து திருகிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இதோட பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் வேக வச்சுட்டு இதையும் மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு இதையும் வந்துட்டு அதோடைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் இல்லைனா வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதோட ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிக்கலாம். இதோட கரம் மசாலா பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி சேர்க்கும் போது கட்லெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கரம் மசாலா சேர்க்குறோம். இதோட கொஞ்சமாக லெமன், ஒரு 1/2 லெமன் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லைங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் வந்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன். அதில் டிப் பண்ணிவிட்டு ஓட்ஸ் பவுடரில் இதே மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கிறது தாங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசையக்கூடாது. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கட்லெட் மாதிரி தட்டிட்டு அப்படியே நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைசலில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணி ஓட்ஸில் நல்லா 2 பக்கம் நல்லா முக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.